ஹாய் வீவர்ஸ், குக் வித் கோமலி நிகழ்ச்சியிலிருந்து மணிமேகலை விலகிய நிலையில இந்த நிகழ்ச்சிக்கு புதிய தொகுப்பாளர் வந்துள்ளதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கான ப்ரொமோ தற்போது வெளியான நிலையில புதிய ஆங்கரிங் ஓப்பனிங் ஹேப்பனிங்கா இருக்கு அப்படின்னு குரேஷி கிண்டல் பண்ணியிருக்கிறாரு. விஜய் டிவியின் டிஆர்பியை தற்போது அதிகரிக்க வச்சதுல முக்கிய பங்கு வகிச்ச நிகழ்ச்சி தான் குக் வித் கோமாளி. இதுல நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும் போதே மணிமேகலை பிரியங்காவோட சண்டை போட்டுட்டு நிகழ்ச்சியை விட்டு வெளியேறிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி குறிச்ச பேச்சு மக்கள் மத்தியில மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே தான் வந்துச்சு. இந்த நிலையில குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில 5வது சீசன் இறுதி கட்டத்தை எட்டிருக்கு. வரும் வாரத்துல ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிக்கான புதிய ப்ரொமோக்கள் விஜய் டிவி வெளியிட்டிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில பிரியங்காவுக்கு பதிலா புதிய ஆங்கர் வந்துள்ளதா ரக்ஷன் கூறியிருக்கிறாங்க. பின் அவருக்காக வரவேற்பையும் வழங்கப்பட்டிருக்கு. புதிய ஆங்கரா யார் வந்திருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் அவரோட பார்த்தபோது விடிவி கணேஷ் தான் அந்த ஆங்கர். இவருக்கு ஆங்கரிங் செய்வது எப்படி, நிகழ்ச்சியை எப்படி தொடங்கணும் அப்படின்னு பல முறை ரக்ஷன் சொல்லி கொடுத்தோம். அது சரியா அமையலை. அதுக்கப்புறமா குரேஷி இது குக் வித் கோமாளின் ஓப்பனிங் அல்ல ஹேப்பனிங் அப்படின்னு கிண்டல் அடிச்சிருக்காரு. இது சிரிப்பலை ஏற்படுத்தினாலும் மறைமுகமா மணிமேகலையை குத்தி காட்டுவது போல அமைஞ்சிருக்கு. இதற்கு அடுத்ததான் வெளியான ப்ரோமோல ஆங்கரா கிளம்புங்க இருக்கிறார் புகழ். இதுல அவர் கடந்த வாரத்துல நடந்த ஷோவில் இருந்து 2 பேரை எடுத்திருக்கோம் அப்படின்னு புகழ் சொல்றாங்க. இதை கேட்ட ராமர் எடுத்திருக்கோம் அப்படின்னா நிகழ்ச்சியில இருந்து நீக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு செலக்ட் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுமாறு சொல்றாங்க. அதுக்கு உடனே பதிலளிச்ச புகழ் நீங்க ஒரு தொகுப்பாளரை இழிவுபடுத்துறீங்க, மரியாதை கொடுங்க, இல்ல நான் நிகழ்ச்சி விட்டு வெளியே போங்க அப்படின்னு பேசுறாங்க. இவங்களோட இந்த பேச்சுக்கு மொத்த அரங்கமே சிரிக்குது. இந்த நிலையில புகழ் வெளிப்படுத்திய இந்த வார்த்தைகளும் மணிமேகலின் கேரக்டரை வெளிப்படுத்துவது போன்ற வெளிப்படையா தெரியுது. நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிய ஒருவரை அங்குள்ள அனைவருமே, அதாவது பிரியங்காவுக்கு ஆதரவு தரும் விதமா பல கருத்துக்களை மறைமுகமா தெரிவிப்பது போன்று தெரியுது. தனிப்பட்ட இருவரின் விவகாரத்தை ஒரு மொத்த நிகழ்ச்சியுமே கையில் எடுத்து தேவையற்ற மறைமுக தாக்குதல்களை அளிக்குது. இந்த பிரச்சனையை முடிக்க விடாம தொடர்ந்து இழுத்து வருது அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. முன்னதா தனக்கு ஆதரவு தெரிவிச்சவங்களுக்கு நன்றி கூறியும் தன்னை விமர்சிச்சவங்களுக்கு பதிலடி தரும் வகையில மணிமேகலை அவருடைய காதல் கணவர் ஹுசைனுடன் சேர்ந்து அவரது யூடியூப் சேனல்ல வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. அதுல பிரியங்காவுக்கு ஆதரவு தருபவர்களை மணிமேகலை சொம்பு அப்படின்னு விமர்சிச்சிருக்காங்க. மாகாப் ஆனந்த், டிஜே பிளாக், சரத், வனிதா உள்ளிட்ட விஜய் டிவி பிரபலங்கள் காட்டமான கருத்தை தெரிவித்திருந்த நிலையில மணிமேகலை எந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியினாரோ அதே நிகழ்ச்சியில அவர் குறித்து மறைமுகமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது பலரையும் இந்த விவகாரம் குறித்து பேச வைக்கும் விதமா அமைஞ்சிருக்கு. மேலும் இதை பற்றிய அப்டேட்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.